வணக்கம். இந்த குதிகால் வலியை பற்றி தான் பார்க்க போறோம். உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்களுக்கு இந்த குதிகால் வலி ஏற்படுகின்றது. அதிக நேரம் நின்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குதிகால் வலி ஏற்படுகின்றது. காலனி சரியானபடி அணியவர்களுக்கு கூட இந்த வலி ஏற்படுகின்றது. முதியோர்களுக்கு இந்த வலி ஏற்படுகின்றது. விளையாட்டு வீரர்களுக்கு கூட சம்டைம்ஸ்ல வலி, இந்த குதிகால் வலி ஏற்படுகின்றது. இதனுடைய அறிகுறிகள் கால் தரையில வைக்க முடியாது, எரிச்சலுடன் இருக்கும். சம்டைம்ஸ்ல வீக்கம், முதுகாலினுடைய மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் வீக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப அக்குபஞ்சர் கான்செப்ட் படி என்ன சொல்லப்படுகின்றது என்றால், கிட்னி அண்ட் யூரினரி பிளாடருடைய மெரிடியன்ஸ் தடைப்படுவதனால இந்த ஹீல் பெயின் ஏற்படுகின்றது. பிளட் அண்ட் சி என்று சொல்லுவோம், அதாவது ஸ்டாக்னேஷன், அதாவது தடங்கள் ஏற்படுவதனால, குதிகாலுக்கு போகக்கூடிய ரத்தோட்டங்கள் தடங்கள் ஏற்படுவதனால இந்த குதிகால் வலி ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது அக்குபஞ்சர் கான்செப்ட் படி. மற்றும் கோல்ட் அண்ட் ஹீட் அதிகமாக இருந்தால் கூட இந்த குதிகால் வலி ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது. அப்ப ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையை கொடுக்கும் போது இந்த குதிகால் வலியையும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல தொடர்ந்து 2 or 3 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இந்த குதிகால் வலியோட. அதற்கான சரியான முறையில் சிகிச்சை எடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் ஒரு 21 டேஸ்லேயே உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இந்த குளிர்காலத்தில் குதிகால் வலி இருந்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பின் விளைவும் பக்கம் இல்லை. இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.